أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வாண்டின் ஹஜ் மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த மாதம்
40 லட்சம் மக்கள் மக்கத்து பெருவீதியில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறுகின்ற மாதம் இந்த மாதம். இந்த மாதம் அல்லாஹுவால் மிகவும் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு இறை தூதருடைய குடும்ப வாழ்வை நினைவு கூறுகின்ற மாதம் இந்த மாதம். அல்லாஹு தஆலா லட்சத்திற்கு மேற்பட்ட இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இறை தூதர்களை அனுப்பி அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் இடுகிற கட்டளை, என்னுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். நமக்கு அல்லாஹு தஆலா இடுகிற கட்டளை, என்னையும் என்னுடைய தூதரையும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொஞ்சம் விசேஷமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்றான். நான் அனுப்பிய முதல் தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து உங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை என்னால் அனுப்பப்பட்ட தூதர்களில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியைத்தான் தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 16வது அத்தியாயத்தின் 123வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, சும்மா அவ்ஹைனா இலைக்க அனி தபிஇ மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, நபியே உண்மை வழியில் நின்று இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடிய இப்ராஹீமினுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எத்தனையோ இறை தூதர்கள் இருந்தும் இப்ராஹீமினுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான் என்றால், அந்த தூதருடைய சிறப்பை கூறுவதற்கு இதை தவிர வேறு வார்த்தையே நமக்கு தேவையில்லை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவார்கள். இப்ராஹிம் நபியை பார்க்கிற பாக்கியம் அன்றைய காலத்து மக்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருந்தது. அதிலும் கொஞ்சம் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்க வாய்ப்புண்டு என்று நமக்கு நினைக்க தோன்றுகின்றது. என்ன காரணம் என்றால், அல்லாஹுடைய ரசூல் கூறிய செய்தி முஸ்லிமில் 270வது நபிமொழி, இப்ராஹிம் நபியை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட உருவ அமைப்பில் இருப்பார் என்றால், என்னுடைய உருவ அமைப்பில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். என்னை பார்த்தால் நீங்கள் இப்ராஹிம் நபியை பார்க்க வேண்டியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடிக்கடி மக்களுக்கு நினைவு கூறுவார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறுதி கட்டத்தில் ஒரு மகன் பிறந்தார், மரியம் என்கிற ஒரு மனைவியின் மூலம், ஒரு ஆண் குழந்தை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் ஆண் மக்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கி அந்த ஆண் மக்கள் எல்லாம் இறந்து போன நிலையில் மிகப்பெரிய ஒரு தவிப்போடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஒரு ஆண் மகன் வேண்டும், தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த தவிப்போடு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா மாரியா என்கிற ஒரு மனைவியின் மூலம் ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். கிடைத்த அந்த ஆண் குழந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் இப்ராஹீம், என்னுடைய தந்தையினுடைய பெயரை எனது மகனுக்கு நான் வைக்கிறேன் என்று சொல்லி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயரை தனது மகனுக்கு வைத்து மனமாற வாயார அழைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய விதி, 8 மாதத்தில் அந்த ஆண் குழந்தையும் இறந்து போனார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு தோழர் இப்படி சொன்னார் ஒரு நாள். முஸ்லிமில் 4722வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது இருந்த பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, படைப்புகளிலேயே யா ரசூலல்லாஹ் நீங்கள் தான் மிகச் சிறந்தவர் என்று புகழாரம் சூட்டி வாயார மனமாற ஒரு தோழர் வாழ்த்தினார் அல்லாஹ்வுடைய ரசூலை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவர் நான் அல்ல, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று. அப்பொழுதும் அந்த மக்களுக்கு நபிமார்களிலேயே தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பில் 3370வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களின் மீது சலாம் சொல்வது எப்படி என்று எங்களுக்கு நீங்கள் கற்றுத் தந்து விட்டீர்கள். ஆனால் உங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஸலவாத்து கூற வேண்டும், அது எப்படி யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த வாசகத்தினுடைய அந்த அர்த்த புஸ்தியை நாம் புரிந்து கொண்டால், எந்த அளவுக்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபிமார்கள் நினைவு கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலும் நினைவு கூறியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். எத்தனையோ நபிமார்கள் வந்து போனார்கள். இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை கேட்டாலோ, இது போன்று வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய தினங்கள் வந்தாலோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் சொல்ல வேண்டிய ஸலவாத்தினுடைய வாசகத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ கருணை புரிவாயாக. அந்த கருணை எப்படிப்பட்ட கருணையாக இருக்க வேண்டும்? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நீ கருணை புரிந்தாயோ அதே போன்று நீ கருணை புரிவாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, இப்ராஹீம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எப்படி நீ அருள் வளம் புரிந்தாயோ அதே போன்ற அருள் வளத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் நீ வழங்குவாயாக என்று ஒரு பிரார்த்தனை புரியும் பொழுது கூட இப்ராஹீம் நபிக்கு எப்படி அல்லாஹ் நீ கருணை புரிந்தாயோ, இப்ராஹீம் நபிக்கு எப்படி அல்லாஹ் நீ அருள் புரிந்தாயோ அதே போன்று எனக்கும் நீ அருள் புரிவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த மனித சமுதாயத்திற்கு நிறையவே சொன்னார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியில் 3447வது நபிமொழி. மறுமை நாளில் எப்படி இந்த மனித சமுதாயம் எழுப்பப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மறுமை நாளில் எல்லா ஆண்களும் பெண்களும் நிர்வாகமாகத்தான் எழுப்பப்படுவார்கள். காலில் செருப்புகள் இருக்காது. இன்றைக்கு நாம் பல்வேறு வகையான காலணிகளை இந்த உலகத்தில் நாம் அணிகிறோம். ஆனால் மறுமை நாளில் யாருடைய காலிலும் செருப்புகள் இருக்காது. எல்லோரும் நிர்வாணமாகத்தான் மறுமை நாளிலே நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூறிவிட்டு 21வது அத்தியாயத்தின் 104வது வசனத்தை ஓதினார்கள். தஅதீஹும் பஅல்லத்தன் ஃபத்தபஅத்துஹும் ஃபலா யஸ்ததீஊன ரத்தஹா வலஹும் யுல்லரூன். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் வானத்தை சுருட்டுவான். படைப்பை எப்படி நாம் துவக்கினேனோ அதே போல நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி எல்லோரும் நிர்வாணமாக நிற்கக்கூடிய அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு ஆடைகளை வழங்குவான். அந்த ஆடை அணிவிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா முதலில் யாருக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நண்பர் இப்ராஹீம் எங்கே என்று அல்லாஹு தஆலா இப்ராஹீம் நபியை அழைத்து அவருக்கு அல்லாஹு தஆலா முதலில் ஆடை அணிவித்து மறுமை நாளிலே கௌரவிப்பான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் 7047வது நபிமொழி. மிஅராஜுடைய பயணம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்து பார்த்து வருகிறார்கள். தீயவர்களுக்குரிய தண்டனையையும் நல்லவர்களுக்கு வழங்கப்படுகிற சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே பார்த்து பார்த்து வருகிறார்கள். அப்படி பார்த்து வரும் பொழுது கண்ணை கவருகின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூங்கா, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அழகுபட பூக்கள் நிறைந்த ஒரு பூங்கா. அந்த பூங்காவில் அழகாக உயர்ந்து நிற்கின்ற ஒரு மனிதர் அந்த பூங்காவிலே இருக்கிறார். அவரை சுற்றி நிறைய குழந்தைகள், கண்ணை கவருகிற குழந்தைகள் அவரை சுற்றி இருக்கின்றது. ஜிப்ரீல் இடத்திலே கேட்டாராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அவர்? இந்த அழகான இந்த பூங்காவில் அவரை சுற்றி இருக்கிற அந்த குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற அவர் யார் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவரை சுற்றி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்திலேயே மரணித்த குழந்தைகள் என்று சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். முஸ்லிமில் 259வது நபிமொழி, ஒரு கனவின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து சென்ற போது, அதே போன்று மறுமை நாளில் வானவர்களுக்காக வேண்டி தொழுவதற்கு ஒரு பள்ளி அல்லாஹ் மறுமை நாளிலே வைத்திருக்கிறான். உலகத்தில் எப்படி நமக்கு ஜின்களுக்கு இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்கு ஆலயங்கள் உண்டுமோ அதே போல அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் மறுமை நாளிலே அல்லாஹுவை வணங்குவதற்கு தொழுவதற்கென்று அல்லாஹ் ஒரு வானயத்தை வைத்திருக்கிறான். பள்ளி வாயில் மஸ்ஜிதே மஅமூர் என்று பள்ளியினுடைய பெயர். அந்த வானவர்கள் தொழுகிற பள்ளியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் அதன் உள்ளே வருவார்கள். உள்ளே வந்தவர்கள் திரும்ப உள்ளே வர அவர்களுக்கு அனுமதி இல்லை. புதிய புதிய வானவர்கள் உள்ளே வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட வானவர்களுக்கென்று தொழுவதற்கு நியமிக்கப்பட்ட மஸ்ஜிதுல் மஅமூர் பள்ளியை அந்த வளாகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய முதுகுத்தண்டை சாய்ந்து அமர்ந்திருக்கிற காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்த ஒரு தூதர், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு அன்பு பாராட்டிய ஒரு தூதர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த தூதர் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்தார்கள். எல்லா துஆவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்தான், ஒரே ஒரு துஆவை தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம்? இறை விசுவாசிகளாகிய நீங்களும் அது போன்ற முன்மாதிரிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். 37வது அத்தியாயம் 100வது வசனம், தாய்மார்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 100 வயதை அடைந்தார்கள். இருந்தும் அவருக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. மனம் தளர்ந்து போனாரா? அல்லாஹ்வுடைய காரியத்தில் நிராசை அடைந்தாரா? நான் ஒரு இறை தூதர் கேட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கோபித்துக் கொண்டாரா? என்னுடைய இறைவன் எனக்கு தருவான் என்று இறுதி வரை அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாரிசை எனக்கு நீ தருவாயாக. குழந்தை பாக்கியத்தை கேட்கும் போது பயன்படுத்த வேண்டிய வாசகம், நல்ல சாலிகான நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாரிசை யா அல்லாஹ் எனக்கு நீ தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 100 வயது வரை பிரார்த்தித்தார்கள். இப்ராஹிம் நபிக்கு முன்னால் இறந்து போன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போன்ற நபிமார்களை அழைத்து இறை தூதர் பிரார்த்தனை செய்யவில்லை, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், சாலிகான நல்ல ஒரு வாரிசை அல்லாஹ்வே எனக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் 100வது வயசில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கண் குளிர்ச்சி அடைகின்ற வகையில் அல்லாஹ் வாரிசை கொடுத்தான். வாரிசை பெற்றவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ 14வது அத்தியாயத்தின் 39வது வசனம், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அல்லாஹுவே, இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு வழங்கிய உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை பிரார்த்தனை செய்தார்கள். ஆமாம்,
அல்லாஹ்விடத்திலே கேட்டது நமக்கு கிடைத்தால், ஒரு கால் நாம் கேட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கினால், அது என்னுடைய அறிவின் மூலம், என்னுடைய முயற்சியின் மூலம், என்னுடைய சாமர்த்தியத்தின் மூலம் என்று நாம் பேசுகிற பண்பை விட்டுவிட்டு, இது எனக்கு என்னுடைய ரப்பு தந்தது, அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரஹ்மானுக்கே எல்லா புகழும், நான் கேட்ட வாரிசை எனக்கு தந்தானே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு நினைவு கூறுகிறான். குழந்தை பாக்கியம் சிறிது தாமதமானால், திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறப்பது சிறிது தாமதமானால், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசை அடைந்த அவுலியாக்களை நோக்கி செல்லுகிற தாய்மார்கள், குடும்பத்தினர்கள் தான் இந்த மனித சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். 100 வயது வரை தொடர்ந்து என்னுடைய ரப்பு பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க கூடியவன், என்னுடைய ரப்பு என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்லக்கூடியவன், என்னுடைய ரப்பு என்னுடைய பிரார்த்தனையை வீணடிக்க மாட்டான், என்னுடைய ரப் எல்லாம் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்க கூடியவன், என்னுடைய ரப் நிச்சயம் என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்லுவான் என்கிற உறுதியோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து செய்த அந்த பிரார்த்தனை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். கேட்டது கிடைக்கவில்லையே என்று என்றைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசை அடைந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டது கிடைக்கவில்லையே என்று அவசரப்படாத வரைதான் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அவசரப்பட்டால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு இப்படி ஒரு படிப்பினை உண்டு. இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, என்னுடைய இறைவன் பிரார்த்தனைகளை ஏற்கக்கூடியவன், ஆகவேதான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தான் என்று சொன்னார்கள். குழந்தை பாக்கியம் கிடைத்தது. நாமெல்லாம் குழந்தைகளோடு குடும்பம் நடத்துகிறவர்கள், நமக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு, அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? இப்ராஹிம் நபியுடைய வாழ்விலே நமக்கு முன்மாதிரி உண்டு. எனது மகன் நல்ல படிக்க வேண்டும், எனது மகன் கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும், எனது மகன் மேல்பட்ட படிப்பு படிக்க வேண்டும், எனது மகன் எல்லோரை காட்டிலும் சமுதாயத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும். அதுவல்ல துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 100வது வயதில் அழுது தொழுது பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வாரிசை கொடுத்தான். அந்த வாரிசுக்காக வேண்டி, அந்த வாரிசை வளர்த்தி கொண்டிருக்கும் போது தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையுடைய முன்மாதிரி 14வது அத்தியாயத்தின் 37வது வசனம், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அடிமை பெண்ணாகிய ஹாஜரா அம்மா அவர்களின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். நீண்ட வரலாறு, இன்ஷா அல்லாஹ் தொடரும் அடுத்த ஜுமாவில். அந்த ஹாஜரா அம்மாவை கொண்டு வந்து மக்காவிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு அந்த குடும்பத்திற்காக வேண்டி செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. அல்லாஹ்வே, சந்ததிகள், என்னுடைய சந்ததிகளை இதோ இந்த காபாவுக்கு அருகிலே கொண்டு வந்து நான் விட்டிருக்கிறேன். விவசாயத்திற்கு கூட தகுதி இல்லாத, எங்கு பார்த்தாலும் ஒரு வெட்டவெளி மைதானமாக இருக்கின்ற ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ்வே கொண்டு வந்து நான் விட்டிருக்கிறேன். யா அல்லாஹ், நிச்சயமாக நீதான் எனது குடும்பத்தினர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். என்ன துஆ செய்கிறார்? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், எனது சந்ததிகளை உன்னுடைய ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் நான் விட்டிருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ். அல்லாஹ்வே, தொழுகிற மக்களாக எனது மகன் வளர வேண்டும், எனது மகன், எனது மனைவி உன்னை நினைவு கூறுகிற ஐங்கால தொழுகையை பேணுகிற சந்ததிகளாக எனது மக்கள் இந்த பூமியிலே வளர வேண்டும். மேலும் மனித சஞ்சாரம் இல்லாத இந்த இடத்தில் மனித சமுதாயத்தை நீதான் யா அல்லாஹ் கொண்டு வந்து மக்களுடைய உள்ளங்களில் எனது மனைவி ஹாஜராவையும், மக்களுடைய உள்ளங்களில் எனது மகன் இஸ்மாயிலையும் நேசிக்கின்ற ஒரு சமுதாயத்தை நீதான் யா அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தார்கள். அதன்படி அங்கே ஒரு சமுதாயம் குடியேறியதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. அல்லாஹ்வே, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும்
தொழுகையை கடைபிடிக்கிற மக்களாக நீ ஆக்குவாயாக. இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையை பாருங்கள். கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு மனிதன் கூட கிடையாது. எத்தனையோ வாசகம் உண்டு பிரார்த்திப்பதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, அல்லாஹ்வே எனது மகன் தொழ வேண்டும், அல்லாஹ்வே எனது மனைவி தொழ வேண்டும், தொழுகிற சந்ததிகளை அவர்களிலே இருந்து நீ உருவாக்க வேண்டும். காரணம், தொழுகை என்பது மூமின்களுடைய கடமை. ஒரு முஸ்லிம் என்றால் அவன் கட்டாயம் தொழுகையை பேணியாக வேண்டும். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காஃபிர்களுக்கு ஒப்பானவர்களாக ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த நபி செய்கிற பிரார்த்தனை, அல்லாஹ் எனது குடும்பம் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும், அந்த குடும்பத்திலே பிறக்கிற சந்ததிகள் எல்லாம் தொழுகையை பேணுகிற மக்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா, ரப்பனா வ தக்கப்பல் துவா, அல்லாஹ்வே என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்பாயாக. அதே போல மகனையும் அல்லாஹு தஆலா நபியாகவே மாற்றினான். பார்க்கிறோமா இல்லையா? நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் நபிமார்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், நபிமார்களுடைய மனைவி எல்லாம் வழிகேட்டிலே இருந்ததாக கூட நாம் பார்க்கிறோம். நூஹ் நபியினுடைய மனைவி மகன் வழிகேட்டிலே இருந்தார்கள். இதே இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஒரு கோயில் பூசாரியாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை நபியாவதற்கு முன்னே மரணித்து போனார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு பாட்டனார், பெரிய 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 தந்தை எல்லோரும் இறை நிராகரிப்பிலே மரணித்து போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் யாரும் ஆண் வாரிசே கிடையாது. தாவூது நபியினுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்களில் யூசுப் ஒரு நபி. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மக்கள் மட்டும் நபி அல்ல, மக்களுடைய மக்களிலும் நிறைய நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாராவுடைய மனைவி, சாராவுடைய மகன். இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையை பார்த்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை நபிமார்களுடைய பரம்பரை அந்த மக்களில். இஸ்மாயில் நபியினுடைய சந்ததிகளில் ஒரே நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுடைய மக்களும் நபி. அவர் செய்த பிரார்த்தனையினுடைய மகத்துவம், அவர் செய்த துவாவினுடைய மகத்துவம். அடிக்கடி தனது மக்களுக்காக வேண்டி அவர் ஒரு துவா செய்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3371வது நபிமொழி. அல்லாஹ்வினுடைய முழுமையான சொற்களை கொண்டு ஒவ்வொரு சைத்தானுடைய நச்சு பிராணியினுடைய தீய எண்ணத்தை தூண்டுகின்ற பொறாமை கண்களுடைய அனைத்து வகையான தீங்கிலிருந்தும் அல்லாஹ்வே எனது மக்களை நீ பாதுகாப்பாயாக. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபிக்கும் இஸ்ஹாக் நபிக்கும் செய்கிற அடிக்கடி செய்கிற துவா, அல்லாஹ்வே பொறாமை கண்களை விட்டும் நச்சு பிராணிகளை விட்டும் சைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் எனது மக்களை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய 2 மக்களுக்கும் செய்கிற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். மக்கள் வளரும் போது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையுடைய ஒழுங்குமுறை இன்னொன்று உண்டு. மக்கள் எந்த வகையிலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடக்கூடாது. நம்முடைய வாரிசுகள் கஷ்டப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எவ்வளவோ குடும்பங்களில் பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சொத்துக்களை முழுக்க மருத்துவத்திற்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். எவ்வளவு கேட்டாலும் சொத்துக்களை வாரி வாரி செலவு செய்ய தயார், தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் வாரிசு உள்ள நமக்கு அந்த வாரிசினுடைய மகத்துவம் தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளைகள் தொழுகையை பேணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததைப் போல 14வது அத்தியாயத்தின் 35வது வசனம் 36வது வசனம், வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதுல் அஸ்னாம், அல்லாஹ்வே எனது பிள்ளைகளை சிலைகள் வணங்குவதை விட்டும் யா அல்லாஹ் நீதான் பாதுகாக்க வேண்டும். சிறுக்கிலிருந்து எனது மக்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். என்னைக்காவது நாம் துஆ செய்திருக்கிறோமா? நாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி நிறைய துஆ செய்திருக்கிறோம், நம்முடைய வியாபாரத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறோம், நம்முடைய கஷ்டங்கள் நீங்க மன அமைதிக்காக, சாந்தி சமாதானமான வாழ்வுக்காக நிறைய பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அல்லாஹ்வே எனது மக்களையும் எனது குடும்பத்தாரையும் எனது மனைவியும் எனது தாய் தந்தையர்களையும் சிறுக்கிலிருந்து யா அல்லாஹ் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று என்றைக்காவது நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? பிரார்த்தனை செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். காரணம்,
வாழ்கிற பூமி அப்படிப்பட்ட பூமி. எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு உருவங்களை வைத்து வணங்கி வழிபடுகிற காட்சியை இப்ராஹிம் நபி பார்த்துவிட்டு சொல்கிறார், தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய மக்கள் சிலைகளை வணங்குகிற மக்களாக இருந்து விடக்கூடாது. ஆகவே வஜ்னுபினி வபனிய அன் அபுதுல் அஸ்னாம், அல்லாஹ்வே எனது மக்கள் சிலைகளை வணங்கி வழிபடுகிற மக்களாக இல்லாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம், இஸ்லாத்தை தூக்கி வீசிக்கொண்டு சாதாரண ஒரு பெண்ணை ஒரு ஆணை மணமுடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோயில்களிலே சென்று திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு. ஒரு குடும்ப வாழ்வுக்காக வேண்டி இஸ்லாத்தை தூக்கி வீசுகிற ஆண்களும் பெண்களும் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. காரணம் என்ன? பெற்றோருடைய பிரார்த்தனை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நாம் அப்படி பிரார்த்தனை செய்ய தவறிவிட்டோம். மக்கள் படிக்க வேண்டும், வளர வேண்டும், சமுதாயத்திலே உயரந்தஸ்து பெற வேண்டும் என்றுதான் நினைத்தோமே தவிர நமது மக்கள் இணை வைத்தருடைய சாயல் கூட படாமல் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருப்போமா? இப்ராஹிம் நபி செய்கிறார் பிரார்த்தனை. காரணம், ரப்பி இன்னஹுன்ன அல்லலனா கஸீரம் மினன் நாஸ், இந்த சிற்கான சிலைகள் மனித சமுதாயத்தில் நிறைய பேத்தை வழிகெடுத்து விட்டது யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கிறார். நம் கண் எதிரே எத்துணை உருவங்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. நம் கண் எதிரே எவ்வளவு தர்காக்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அல்லாஹ்வே இவைகளெல்லாம் மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றது, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இதை விட்டு நீ காப்பாற்றியா அல்லாஹ். இன்ன சிற்கல் அல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று என்றைக்காவது நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? வரக்கூடிய காலங்களில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய மக்களுக்காக, நமக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், நிறைய சொன்னார்கள். தந்தையும் மகனுமாக சேர்ந்து அந்த பாலைவனத்து பெருவீதியில் நூஹ் நபியினுடைய வெள்ளப்பிரளயத்திற்கு பிறகு ஏற்பட்ட சேதத்தை, அதாவது காபா சேதமடைந்ததை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். மகனும் தந்தையும் புனர் நிர்மாணம் செய்து அந்த கட்டிடம் கட்டி உயர்த்திய பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 127, 128, 129, 130. வைது யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அந்த கட்டிடத்தை கட்டி உயர்த்திய பிறகு செய்த துஆவை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம், நீயே செவியுறுபவன், நீயே எல்லாம் பார்க்கக்கூடியவன், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியை பாருங்கள். நல்ல ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்கும் போது, ஹலாலான மார்க்கத்திற்குட்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்த பிறகு, அல்லாஹ்வே இது உனக்காக வேண்டி இந்த காரியத்தை செய்தேன், எங்களிடமிருந்து இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஏற்றுக்கொள்வாயாக என்றால் அதன் கூலியை எங்களுக்கு நிறைவாக அந்த மறுமை நாளிலே தந்தருள்வாயாக. ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், அல்லாஹ்வே எங்களை, அதாவது தந்தையும் மகனும் சேருகிற பிரார்த்தனை, அல்லாஹ்வே எங்களை உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு முஸ்லீமாக நடக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்கள் வழி தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாக நீ ஆக்குவாயாக. எவ்வளவு அழகான வாசகம் பாருங்கள். அல்லாஹ் இந்த கஅபாவை கட்டி முடித்து விட்டோம், இந்த பணியை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டோம், அதன் கூலியை மறுமையிலே எதிர்பார்க்கிறோம். என்னையும் எனது மகனையும் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக. எங்களுக்கு பிறக்குகிற சந்ததிகளையும் உனக்கே கட்டுப்பட்டு நடக்குகிற சந்ததிகளாக அல்லாஹ்வே நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சொல்கிறார், வஅரினா மனாசிக்கனா வதுபு அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ்வே உன்னை வணங்குகிற வழிபாட்டு நெறிமுறையை எங்களுக்கு நீ காட்டித் தருவாயாக யா அல்லாஹ். எங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். நீயே நிகரற்ற அன்புடையோன் யா அல்லாஹ் என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். மேலும் இப்ராஹிம் நபி அந்த புனிதமிக்க அந்த கஅபாவுக்கு செய்த அந்த பிரார்த்தனையினுடைய மகிமையை உலகம் அழிகிற வரை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். வைது கான இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், அல்லாஹ்வே இந்த புனிதமிக்க இந்த கஅபாவை ஒரு பாதுகாப்புக்குரிய மையமாக நீ ஆக்குவாயாக. உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அதை தாக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட யாருடைய உள்ளத்திலும் ஈடுபடாது. அதை ஒரு பாதுகாப்பு மையமாக அல்லாஹ்வே நீ ஆக்குவாயாக.
வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ்வே உன்னையும் மறுமையும் நம்புகிற இந்த ஊரில் வாழ்கிற மக்களுக்கு நீ கனி வர்க்கங்களை நீ கொடுப்பாயாக. எங்கு பிரார்த்தனை செய்தார்? பள்ளத்தாக்கில் கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு மரம் செடி விளைகின்ற அறிகுறி கூட தென்படாத ஒரு இடத்தை பார்த்து செய்கிறார் பிரார்த்தனை. கனிகளை அல்லாஹ்வே இந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு, வருகிற சமுதாயத்திற்கு நீ வழங்குவாயாக என்று செய்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு. உலகத்தில் எங்கும் கிடைக்காத கனிகள் இன்றைக்கு மக்காவிலே கிடைக்கும். தெரியுமா யாருக்காவது? உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். உலகத்தில் எங்குமே கிடைக்காத கனிகள் அந்த மக்கத்து பெருவீதியிலும் மதீனாவிலும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கும் மக்கா என்பது விவசாய பூமி அல்ல, அது ஒரு பள்ளத்தாக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலே ஹைல் ரியாத், அதாவது இங்கிருந்து பாம்பே போன்ற தூரம் அளவுக்கு உள்ள பகுதிகளில் தான் விளைச்சல் நிலம். மக்கா மதீனா என்பது விளைச்சலுக்குரிய பூமியே அல்ல. இருந்தும் கூட ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்கள், மக்காவிலே வாழ்கிற மக்களுக்கு உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளிலே இருக்கிற கனிவர்க்கங்கள் அந்த இடத்திற்கு எப்படி வந்தது? இந்த இப்ராஹிம் நபியினுடைய துவா. எல்லா கனிகளும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மகத்துவமிக்க ஒரு ஊராக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, ரப்பி ஹபிலி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே நல்லோரோடு என்னை மறுமை நாளிலே நீ எழுப்பு யா அல்லாஹ். எனக்கு முழுக்க முழுக்க இந்த பூமியில் உன்னுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்ட எனக்கு நீ அதிகாரத்தை தாயா அல்லாஹ் என்றும் பிரார்த்தனை செய்கிறார். நல்லோரோடு மறுமை நாளிலே எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? வம்தாஜுல் யௌம் அய்யுகல் முஜ்ரிமூன். மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் எழுந்து நிற்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிற ஒரு அறிவிப்பு, வம்தாஜுல் யௌம் அய்யுகல் முஜ்ரிமூன். இந்த நாளில் நல்லவர்களை விட்டும் தீயவர்கள் பிரிந்து நிற்க வேண்டும். தொழுகிறவர்கள் தனி, தொழாதவர்கள் தனி. நல்லொழுக்கம் உள்ள மக்கள் தனி, தீயவர்கள் தனி. அல்லாஹ்வை பயந்து நடந்த மக்கள் தனி, பெரும்பாவங்கள் செய்த மக்கள் தனி. வம்தாஜுல் யௌம் அய்யுகல் முஜ்ரிமூன். நல்லவர்கள் தீயவர்கள் நல்லவர்களை விட்டும் இந்த நாளில் பிரிந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரித்து விடுவான் மறுமை நாளில். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே செய்தார்கள் பிரார்த்தனை, அல்லாஹ் நல்லவர்களோடு என்னை மறுமையிலே எழுப்பியா அல்லாஹ், நல்லவர்களோடு என்னை மறுமையிலே எழுப்பியா அல்லாஹ். வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். அல்லாஹ்வே, இப்ராஹிம் நபியினுடைய அடுத்த துஆவை பாருங்கள். வருகிற மக்கள், உலகம் அழிகிற வரை வருகிற மக்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் என்னை குறித்து ஒரு நல்ல மதிப்பை யா அல்லாஹ் நீ உண்டாக்குவாயாக. ஆகவேதான் உம்ராவின் பொழுதும் ஹஜ்ஜின் பொழுதும் கோடான கோடி மக்கள், பல கோடி மக்கள் இதுவரை செய்து முடித்தார்கள், இனியும் செய்ய போகிறார்கள். இப்ராஹிம் நபியை நினைவு கூறுகிற துஆ. ஐங்கால தொழுகையில் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத் தந்தார்கள், இப்ராஹிம் நபியை முன்னிலைப்படுத்தி எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இப்ராஹிம் நபியை குறித்துள்ள நன்மதிப்பை உலகம் அழிகிற வரை உள்ள மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயாக. மேலும் சொன்னார்கள், வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அல்லாஹ்வே, சொர்க்கத்தில் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரராக என்னை நீ ஆக்குவாயாக. இப்ராஹிம் நபியுடைய துஆ, சொர்க்கத்திற்கு வாரிசுதாரராக என்னை நீ ஆக்குவாயாக. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இறையச்சமுடையவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாரிசு என்றால் யா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவாயாக என்பதற்கும் சொர்க்கத்திற்குரிய வாரிசுதாரராக என்னை ஆக்குவாயாக என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வாரிசு என்றால் சொத்துக்கள், ஒரு மனிதன் இறந்து போனால் அந்த சொத்துக்கள் வாரிசுகளுக்கு கட்டாயம் போய் சேர வேண்டும், அதுதான் வாரிசுகளுடைய அர்த்தம். அப்படி அந்த சொர்க்கத்திற்கு வாரிசுதாரராக, உரிமையுடையவனாக, கட்டாயத்திற்குரியவனாக அல்லாஹ்வே என்னை நீ ஆக்குவாயாக பிரார்த்தனை செய்தார். மரணித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே பார்த்தார்கள் இப்ராஹிம் நபியை. சொர்க்கத்து பூங்காவிலே பார்க்கிறார், மஸ்ஜிதே மாமூர் பள்ளியிலே பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் ஆடை மறுமையிலே இந்த ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அணிவிக்கப்படும் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த துஆவையும் அங்கீகரித்தான். இப்ராஹிம் நபி மறுமைக்காக வேண்டி நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற துஆ 26வது அத்தியாயத்தின் 82வது வசனம், வல்லதி அத்மஉ அன் யஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன். அந்த நியாய தீர்ப்பு நாளில், அந்த மறுமை நாளில்
அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன். இப்ராஹிம் நபியினுடைய துஆ. நான் அல்லாஹ்வுடைய நண்பன், எனக்கு அல்லாஹ் நான் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் தந்தான் என்கிற கிபுரோடு ஆணவத்தோடு நடந்தவர் அல்ல இப்ராஹிம் நபி. அல்லாஹ் மறுமை நாளில் வல்லதி அத்மஉ அன் யஃபிர லி ஹதியதி யௌமத்தீன், நான் ஆசை வைக்கிறேன் அந்த மறுமை நாளில் என்னுடைய ரப் என்னை மன்னிக்க வேண்டும் என்று, என்னுடைய ரப் என் மீது கருணை செலுத்த வேண்டும் என்று அந்த நாளில் நான் ஆசை வைக்கிறேன். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், அந்த மறுமை நாளில் எனது பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்ட மூமின்களையும் அந்த மறுமை நாளில் யா அல்லாஹ் நீதான் மன்னிக்க வேண்டும். வலா துஹ்ஸினி யௌம யுபஸூன், அந்த உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் அல்லாஹ்வே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே என்றும் பிரார்த்தனை செய்கிறான். என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் மறுமை நாளில். ஆமாம் ஆமாம், அல்லாஹ் ஒரு சாராரை மறுமையில் இழிவுபடுத்துவான். அல்லாஹ் ஒரு சாராரை மறுமையில் இழிவுபடுத்துவான். யாரை? யார் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் நடந்தார்களோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற எதை செய்தால் மறுமையில் கூலி கிடைக்குமோ அந்த வணக்க வழிபாடுகளை யார் உலகத்தில் அல்லாஹ்வோடு சேர்த்து மக்களும் நம்மை பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், நம்மை ஒரு இபாதத்தாளி என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்று விளம்பரத்திற்காக வேண்டி யார் அந்த வணக்க வழிபாட்டை செய்கிறானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளிலே கேவலப்படுத்துவான், விளம்பரப்படுத்துவான். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாரை மறுமை நாளில் துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் நாசமடைந்தே விட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனையிலே பார்க்கிறோம், அல்லாஹ் மறுமையில் என்னை இலகுவாக விசாரிப்பாயாக. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஸூன், இழிவுபடுத்தாதே யா அல்லாஹ் மறுமை நாளில் என்னை. ஏன் இப்படி செய்கிறார் தெரியுமா? மறுமையில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுக்கிறான். புகாரியில் 3350வது நபிமொழி. தந்தை பூசாரி தந்தையை பார்க்கிறார். நரகத்தினுடைய அந்த புழுதியெல்லாம் அவருடைய மேனியிலே படிந்து ஒரு அலங்கோலமாக தன்னுடைய தந்தையை பார்க்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தையிடத்திலே கேட்கிறார், உலகத்தில் எனக்கு கட்டுப்பட்டு நட என்று நான் சொன்னேனே என் அருமை தந்தையே, ஏன் நீங்கள் அப்படி நடக்கவில்லை என்று மறுமையிலே கேட்டபோது தந்தை சொல்லுகிறார், மகனே நான் இனி உன்னுடைய சொல்படி நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மறுமையிலே, உலகத்தில் அல்ல. உடனே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹுவே என்னை நீ மறுமையில் இழிவுபடுத்த மாட்டாய் என்று சொன்னாயே, இதோ என்னுடைய தந்தை என்னுடைய கண் எதிரே நரகத்தில் தூக்கி வீசப்படுவதை காட்டிலும் எனக்கு வேறென்ன இழிவு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது அல்லாஹ் தஆலா திரும்ப சொன்ன ஒரு பதில், உலகத்தில் உயிரோடு வாழ்கிற நமக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிற பதில், இப்ராஹிம் உன்னுடைய எல்லா துஆவையும் நான் அங்கீகரித்திருக்கிறேன். ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி யாரும் என்னிடத்திலே பேசிவிடக் கூடாது. காரணம், மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இப்ராஹிம் உம்முடைய காலுக்கடியிலே பார் என்று அல்லாஹ் சொல்லுவார். அவர் பார்ப்பார், அவருடைய தலை ஒரு சிங்கத்தினுடைய கழுதையினுடைய தலையாக மாற்றப்பட்டு 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்டு கண்ணுக்கு எதிரே நரகத்தில் தூக்கி வீசப்படுவதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அதுதான் தௌஹீத். தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் மக்களானாலும் சகோதரனானாலும் சகோதரிகளானாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் மறுமையில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபி தன்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கட்டுப்படி என்று சொன்னவுடனே முதலில் கட்டுப்பட்ட முதல் முஸ்லீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவரை எல்லா நபிமார்களுக்கும் சொன்னான், இப்ராஹிம் நபியை போல்வாள், இப்ராஹிம் நபியை போல்வாள், அவர்தான் உனக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொன்னான். கேட்ட துஆவை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்தான். சந்ததிகளை வேண்டினால் சந்ததிகளை கொடுத்தார்.
சந்ததிகளுடைய சந்ததிகளும் உன்னை வணங்குகிற மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னார். சந்ததிகளை எல்லாம் நபிமார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான். இருந்தாலும் தந்தைக்காக வேண்டி நீ வாதாடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன காரணம்? இணை வைத்தல் என்பது சாதாரணமான குற்றம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான குற்றத்திற்குரிய காரியம் என்கிற ஒரு படிப்பினை கூட நமக்கு இதில் கிடைக்கிறது. ஆகவே இந்த மாதம் ஹஜ்ஜுக்குரிய மாதம். துல்கஅதா துல்ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதங்கள் லட்சோப லட்ச மக்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டிய மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை திருக்குரானை எடுத்து படித்து பார்த்து, சொல்லப்படுகிற அத்தியாயங்களையும் ஹதீஸுகளையும் மீண்டும் ஒரு முறை எடுத்து பார்த்து, அவர் செய்த பிரார்த்தனையில் நமக்குரிய படிப்பினை என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்குரிய படிப்பினை என்ன. ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் நாடி நமக்கு ஹஜ்ஜு பெருநாளை சந்திக்கிற வாய்ப்பை தருகிறான். வசதி படைத்தவர்கள் அறுத்து குர்பான் கொடுக்கிறார்கள். ஏன் அந்த குர்பான் கொடுக்கிறோம்? அதனுடைய பின்னணி என்ன? அந்த குர்பான் இறைச்சி, அந்த இரத்தமும் இறைச்சியும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நன்றாகவே நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த குர்பான் கடமையான சரித்திரம் என்ன? யாரை முன்வைத்து அந்த குர்பான் துவக்கப்பட்டது? அதற்குரிய முன்மாதிரிக்குரியவர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் நல்லவர்களோடு நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பானவர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு பாடம் எடுப்பதை போல தன்னுடைய மக்களுக்கு பாடம் எடுத்து ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிரார்த்தனை என்ன? ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கும் பிறகும், ஒவ்வொரு நேரத்துடைய தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாக கேட்ட ஒரு சில துஆக்கள் உண்டு, விக்ருகள் உண்டு. அதை நம்முடைய வாழ்வில் நாம் மனனம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய வாழ்வில் நாம் மனனம் செய்து நாம் ஓதுவது மட்டுமல்ல, நம்முடைய மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி தொழுகை முடித்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ருகளை சொல்கிறோமோ, அதே போல கட்டாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடிய ஒரு துவா உண்டு. புகாரியில் 2822வது நபிமொழி. புகாரியில் 2828வது நபிமொழி. அந்த துவாவை சஅத் இப்னு அபி வக்காஸ் தனது மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மகனே, ஐங்கால தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கின்ற வரை கட்டாயம் ஓதிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. ஆகவே நீயும் இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும் என்று தனது மகனுக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் கற்றுக் கொடுத்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி. அல்லாஹுவே, கோழைத்தனத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். தீமைகளை கண்டால் எதிர்க்கிற குணம் வர வேண்டும். தீமைகள் இந்த மனித சமுதாயத்திலே பரவினால் தீயவர்களோடு சேர்ந்து நாமும் அழிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கோழைத்தனம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே இருத்தல் கூடாது. தீமையை கண்டால் வாயால் சொல்லுங்கள், கையால் தடுங்கள், குறைந்தபட்சம் அந்த சபையில் பங்கெடுக்காதீர்கள். வெறுத்து ஒதுங்கி வாழுங்கள். வீரத்தோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். முஸ்லிம் என்றால் தன்மானம் உடையவன். முஸ்லிம் என்றால் அவன் வீரத்திற்கு முன்மாதிரியானவன். முஸ்லிம் என்றால் அவன் தீமைகளை கண்டிக்கின்ற குணாதிசயம் படைத்தவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி. அல்லாஹுவே, கோழைத்தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமிரி. அல்லாஹ், முதுமையான வயதில் மரணிப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன காரணம்? மூப்பு எய்து தள்ளாத வயதில் மரணிப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன காரணம்? யாருக்கும் சிரமம் இல்லாமல், நமக்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மனைவிக்கு கூட முகம் சுளிப்பு இல்லாமல், நாம் பெற்று வளர்த்திய நம்முடைய மக்கள் கூட முகம் சுளிக்காமல் நம்மோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால், தள்ளாத வயதில் படுத்த படுக்கையோட மலஜலம் கழித்து, படுத்த படுக்கையோட எதையும் உண்ண முடியாமல்,
சுய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் மனைவிக்கு, மக்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, தாய் தந்தையர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பாரமாக இவர் எப்பொழுது இறப்பார் என்று எல்லோரும் வெறுக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த மூப்பெய்து மரணிப்பதை விட்டும் அல்லாஹ்வே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமரி வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா. உலகத்தினுடைய ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்வே உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் அதாபில் கபர். கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்திற்கு ஒரு நாள் ஜுமாவை தேர்வு செய்து லுஹர் தொழுகைக்கு நேர் மாற்றமாக ஒரு பயானையும் ஒரு உபதேசத்தையும் 2 ரக்காத்து தொழுகையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் கடமையாக்கினார்கள்? வாரத்திற்கு ஒரு முறை மக்கள் அந்த பள்ளியில் ஒன்று கூடி இது போன்ற உபதேசங்களை கேட்கும் போது ஈமான் கொஞ்சம் ஒரு புத்துணர்வு ஏற்படும், அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு பயம் வரும், நாமும் நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகும். இனி ஒருபாலும் பாவங்களை செய்யக்கூடாது, நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாவதற்குத்தான் இந்த உபதேசம். ஆக இந்த வாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே இருக்கிற இந்த பிரார்த்தனைகளை நாம் தெரிந்து கொண்டது போலவே இந்த 2822வது நபிமொழி புகாரி 3ஆம் பாகம் வீடுகளிலே இருந்தால் எடுத்து பாருங்கள். இந்த துவாவை அடுத்த ஜுமாவுக்குள் நாமும் நம்முடைய மக்களும் இந்த துவாவை மனனம் செய்து ஐங்கால தொழுகையில் கண்டாயம் நாம் இந்த துவாவை ஓதுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் துல்ஹஜ் மாதம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. குர்பான் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உரிய பணத்தை கொடுத்து டோக்கனை பெற்றுக்கொண்டு அந்த குர்பான் கொடுக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். இந்த மனித சமுதாயத்தில் எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டு, கடன் தொல்லையோடு, கஷ்டப்பட்டு, மன உளைச்சல்களுக்கு ஆளாகி, நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் வட்டி போன்ற மாபாதகமான கொடுமைகளிலே சிக்கி தவித்து நிம்மதிகளை இழந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் நம்முடைய கண் எதிரே உண்டு. ஏழை எளிய மக்கள் உண்டு, உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல் மிகுந்த சிரமத்தோடு வாழ்கிற மக்களும் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. நாம் நம்முடைய பிரார்த்தனையில் அந்த பாவப்பட்ட மக்களுடைய நோய் நிவாரணத்திற்காக வேண்டி, கடன் தொல்லைகள் நீங்கி சந்தோஷமாக அந்த குடும்பங்கள் வாழ்வதற்காக வேண்டி, திருமணமாகாத பெண் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வு அல்லாஹ்விடத்து அமைய வேண்டும் என்பதற்காக, திருமணம் ஆன குடும்பத்தார்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி, ஹிதாயத்து பெறாத மக்கள் எல்லாம் ஹிதாயத்து பெறுவதற்காக வேண்டி, பெரும்பாவங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டியும் நாம் துவா செய்வதோடு சேர்த்து அந்த மக்களுக்காக வேண்டியும் நாம் கொஞ்சம் துவா செய்ய வேண்டும். பிறருக்காக வேண்டி நாம் துவா செய்யும் போது அவருடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். ஆக நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், சாந்தி சமாதானத்தை இழந்து நிம்மதிகளை இழந்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளில் அவர்களையும் உள்வாங்கி கொண்டு பிரார்த்தனை செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக தான் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா இலகுவாக நம்மை விசாரித்து, மறுமை நாளிலே நம்மை யாரையும் அல்லாஹ் கேவலப்படுத்தி விடாமல் ரகசியமாக அல்லாஹ் விசாரித்து கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அந்த நரக நெருப்பிற்கு மேல் இருக்கிற அந்த பாலத்தை கடந்து சொர்க்கம் செல்லுகிற பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு, நபிமார்களோடு அல்லாஹு தஆலா சொர்க்க